இன்று தொடங்குகிறது. வழக்கம் போல் தொடக்க நாள் என்று ஒரு சிறந்த நடிகருக்கு நாடக கலா நிபுணா என்ற பட்டத்தை வழங்கி வருகிறோம். இந்த வருடம் அந்த பட்டத்தை பெறுபவர் நாடகங்களை எழுதி இயக்கி நடித்து மேடையேற்றி வரும் உயர்ந்தது டி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் முக்கியமா நாடக கலா சிறுவன் இல்லை, நாடக கலா சிறுவன் அவர் அப்போ நான் என் கையால் கொடுத்தேன். அடுத்த முறை அவருக்கு அதே மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய பாக்கியம் மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் மூலியமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன். புதுசாக யாராவது இருந்தால் தெரியணுமேன்றதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இது ஆரம்பித்த வருஷத்துலேருந்து தலைவர் வந்து கே. நாராயண ஐயர் இருந்தார். இது செக்ரட்டரி வந்து ராஜகோபால் சார் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து யாராவது நாடகங்கள் போடுறாங்க முதல் காட்சி வந்து இதில் ஆர்ஆர் சபையில் தான் போடுற வழக்கம். அப்போது இது ஆரம்பிக்கு முன்னாடி அப்புறம் ராஜகோபால் சார் கேட்டுட்டு நீங்கள் எங்கள் இதிலே போடணும்னு சொல்லி கேட்ட பிறகு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து எல்லோரும் நாடகம் முதல் நாடகம் அரங்கேற்றம் இங்கே தான் எல்லோரும் ஷோ உட்பட. இவர் மட்டும் மனோகர் மட்டும் அவர் பாரசார சபாவில் இது ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுனால அவருடைய நாடகங்கள் வந்து பாரசார சபாவில் தான் அரங்கேற்றுவார். அதுக்கு வந்து வெங்கடரங்கப்பள்ளி ஸ்ட்ரீட்டில் இருந்த ஸ்டேஜ் போடுற காரணத்தினால என்கேடி கலாமண்டபம் அவங்களுடைய அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஓப்பன் ஏர் தியேட்டர் ஒன்று உண்டு, அங்கே தான் போடுற வழக்கம். மற்றது அவருக்கு பார்க்க அவ்வளோ பேர் அந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 140 சபாக்கள் இருந்தேன், அமைச்சர்கள் நாடக சபாக்கள் இருந்தேன். எனக்கு ஞாபகம் அத்தனை பேரும் முதல் நாடகம் பார்த்தா நம்ம இங்கே தான் போடுவாங்க. அதனால் இங்கேருந்து இந்த கௌரவம் கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நானும் என் கையால் கொடுக்குற ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கலைஞரின் கலைப்பயணம் ஒரு புத்தகம் இருந்தார். மூணாவது நாடகத்தின் வளர்ச்சி தோற்றமும் வளர்ச்சியும் ஒன்று. இன்னொன்று வந்து தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் வரலாறு 1931 முதல் கரெக்டாக கிட்டத்தட்ட 1-2 இதுக்கு நானே போயிருந்தேன் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு. அப்படி தான் பழக்கமாச்சு. அதுக்கப்புறம் இது நானே எங்கேயாவது பேசுகிறதா இருந்தால் ரெஃபரன்ஸ் ஒரு புக்கு பார்த்துப்பேன் சொல்கிறதுக்காக. ஒரு தடவை இவர் கோமல்தாரணி அவங்க அப்பா இந்த தண்ணீர் நாடகம் அரங்கேற்றம்னு சொல்லிட்டு திருப்பி போட்டாங்க அவர் மறைஞ்ச பிறகு. அப்போ வந்து இவர் புத்தகம் ரெஃபரன்ஸ் நான் படிச்சிருந்தேன். அதில் நான் அந்த நாடகத்துக்கு போயிட்டு வந்தேன்னா என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், வாத்தியாராக வந்து முன்ன ஒருத்தர் ராமன் ஆக்டின் அவர் இல்லை, இப்போ மறைஞ்சிட்டார், இப்போ யார் இப்போ செஞ்சாங்க அதே மாதிரி செஞ்சார். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்து ஞாபகம் இல்லை, பட் ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ராமுக்கு வந்து பேரே வாத்தியார் ராமன் ஆயிடுச்சு. அந்த வாத்தியார் தான் மிக முக்கியமான ஒரு போர்ஷன் அந்த நாடகத்தில். அப்புறம் அது கேபால் படமாக எடுத்தார். வெகு சில கலைஞர்களுக்கே நாடகங்கள் தொடர்பான அத்தனை பணிகளின் ஈடுபாடும் தேர்ச்சியும் இருக்கும். அப்படி பலவித திறமைகள் உயர்த்த டி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறது. இதுவரை இவர் 32 நாடகங்கள் எழுதியுள்ளார். அவற்றில் 22 நாடகங்களை தன் சொந்த நாடக குழுக்காக சௌமியா கிரியேஷன்